அப்படியே ஆமா அதிவேகமாக எழுத்திருக்கலாமே என்ன காரணம் தெரிந்து கொள்ளலாமா? ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறோம். சந்தோஷமான செய்தி. இதனால் வரையும் இந்த நாட்டுக்கு இளவரசனாக இருந்தவனா இந்த நாட்டுக்கே மன்னனாகி விட்டு ஏனா அப்பா எனக்கு இந்த நாட்டை மன்னித்து வைத்து விட்டு அப்பா காசி யாத்திரைக்கு போயிட்டாருமா? அப்படியே சொல்லுங்க. ஆமா, ஏனா புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று புனித நீராட வேண்டும் என்பதற்காக சென்று விட்டார். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அப்பா சொல்லாத போயிட்டார் பார்த்தீர்களா? ஏன் சொல்லல? உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு. உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நானும் கூட வரம்பான்னு சொன்னா பயணம் தடைபடும் அல்லவா? அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம போயிருக்காரு. எனக்கு கோவிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்காதானா? அப்பா பொறுத்து ஒரு கோவிலுக்கு போனா பரவாயில்ல, உங்க கூட்டிட்டு போய் உடனே கூட்டிட்டு வந்துருக்கலாம். புண்ணிய தலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று புனித நீராட வேண்டும் என்பதற்காக சென்றிருக்கிறார். அப்படியா? சரி சரி அண்ணா. அண்ணா அப்பா போனா எனக்கு கவலை கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு அப்பா அம்மாவே நீதான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இருக்கும் பொழுது எனக்கு என்னென்ன கவலை இருக்க போது? எனக்கு எந்த கவலையும் கிடையாதுண்ணா. அப்பாண்ணா உனக்கு தெரியவே தெரியாது. ஆமாண்ணா, எனக்கு அப்பாவே வேணாம், எனக்கு அம்மாவே வேணாம், எல்லாமே நீதான். அண்ணா ஒரே ஒரு ஆசைண்ணா. என்ன ஆசை? நீங்க இந்த நாட்டுக்கே மன்னன் ஆயிட்டீங்க. ஆமா. ஆனா இது நாள் வரைக்கும் இந்த அரண்மனையில தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். சரி, நாட்டு நகரவலைத்தெல்லாம் நான் சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசையா இருக்குண்ணா. ஏமா காலமும் கெட்டு போய் கிடக்குது தெரியுமா? 3 வயசு குழந்தைய கூட நம்பி பக்கத்து வீட்டுக்கு அனுப்ப முடியல. காலம் கலியுகமா இருக்கு. அப்படி இன்னைக்கோ நாளைக்கோ ஒண்ணு இருக்கு. நாட்டு மக்கள் யாரும் பார்த்துட்டு கேவலமா பேச முடியாது. ஒரு குடும்பத்துல பெண்ணாக பிறந்தவர் தலை குனிந்து போனாதான் ஆம்பளை தலை நிமிர்ந்து போக முடியும். அப்படி நீ தலை நிமிர்ந்து போகணும், நாங்களாம் தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறோம். உன் வாழ்க்கையில ஏதாயும் வெள்ளம் நேர்ந்து விட்டா மன்னர் குடும்பத்திலே இருக்கக்கூடிய நமக்கல்லவா அசிங்கம் அவமானம் கிடையாது. ஏமா தாய் இல்லாத பிள்ளைய வளர்த்தாங்க, எப்படி ஆயிட்டு பாத்தியா அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசக்கூடாது. அதனாலதான் உன்னை பச்சு பச்சு வளர்க்கணும் தெரியுமா? ஏன்னா இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய வார்த்தை ஏதாவது நான் கேட்காத இருந்திருக்கிறேனா? நீங்க கிழிச்ச கொட்டை கூட நான் தாண்டி இது கிடையாது. அப்படி இருக்கிறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சந்தோஷமா விளையாட வேண்டும் என்று ஆசையா இருக்கிறது. சரி, ஏனென்றால் இந்த நாட்டுக்கே மன்னனாக ஆகிவிட்டீர்கள். அதனாலதான் எனக்கு ஆசையா இருக்குதுண்ணா.
ஒரு நாள் மட்டும் விளையாடி சந்தோஷமா விளையாடி இது வரைக்கும் நீ கேட்டது எதையும் நான் இல்லைன்னு சொன்னதும் கிடையாது. உன் ஆசை அனைத்தும் நிறைவேற்றிருக்கு. அப்படி இருக்கும்போது போனோமா விளையாடணுமா தோழிகளோடு உடனே வீட்டுக்கு வந்து சேரணும். எந்த நேரம் பார்த்தாலும் விளையாடிட்டு கண்ணெல்லாம் சிவந்து போய் தண்ணியிலே ஆடிட்டு வந்தேன்னு வச்சுக்க அடி பிச்சு கூட வந்துச்சு. எப்படியோ என் தண்ணிக்கு துணையா போகணும். அவங்கிட்ட சொல்லு துணையா போகணுமே தவிர வினையா போக கூடாது. யாரு நம்ம குழந்தைங்க அதுதான்டா பார்த்து பத்திரமா குடிக்கணும். அதுதான்டா எப்படியோ துணியா போனேன்னா சந்தோஷம். பார்த்து அவங்களோட போயிட்டு வந்துருமா எங்க அண்ணன்கிட்ட சம்மதத்தை வாங்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு வீட்டுக்காரன வாங்குற மெருகுது. ஏய் நான் வீட்டுக்காரர் இல்லம்மா சம்மதம் வாங்குறதுக்கு எங்க நான் வந்த உடனே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொன்ன உடனே நான் பயந்தே போயிட்டேடா. எங்க எனக்கு எங்க அண்ணன் திருமணம் ஏற்பாடு செய்துட்டாரோ அப்படின்னு பயந்துட்டேன் நானு. எங்க ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாரோ? ஃப்ரீடம் சந்தோஷமா இருக்க விட மாட்டோரோ என்று நினைத்துட்டேன். ஏய் யாரு வேணா கையாடியா டேய் முன்னேறா கம்மியாடியா இந்த காலகார கையாடியா ஏய் என்னச்சே கால மட்டும் கையாடுற மாட்டியா என்ன நம்பி அனுப்பிடா போல உன்னை நம்பிதானே அனுப்பிச்சிருக்காங்க. அவன் கைகார தாளம் போட்டு பின்னாடி கைகாடுறான் பாத்தியா இல்லையா அவனா யாரும் கையாடலாமா? அது கை கட்டுறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குதா? ஆமா. சிஸ்டர் அலமர பக்கத்தில் ஆள் இருக்கிறதா? ஆள் பொறுப்பில் நானும் ஆ
நம்ம 9 மணிக்கெல்லாம் வந்துட்டோம்டா. ஏய் நம்ம வந்துடுறா வந்துச்சுடா. நம்ம இப்ப வந்தாடா, 1/4 மணி நேரம் ஆகுதுடா. ஏய் கண்ணாடி அதுடா வந்துச்சுடா. எங்க வந்தாங்க? ஏய் வந்துச்சுடா. வரலடா. ஏய் வந்துச்சுடா. என்னடா அறிவு கட்ட நாய்களா, நீ வந்துச்சுன்னு சொல்ற, அவ வரலன்ற, என்னடா அது? ஏய் எனக்கு தெரியும் வந்துச்சுடா. எனக்கு தெரியும் வரலடா. ஏய் ஒளி வருதுடா எனக்கு தெரியும்டா. என்னதுடா? என்னம்மா சொல்றாங்க? ரத்தம். என்னாச்சு? நீ காலையா ரத்தம்? அது சீது கதையா இருக்குமா? ஏய் கண்ணாடியா சரிம்மா, நீ என்ன பண்ணி போ, முக்காடு போடு. பின்னாடி தோத்திக்குமா? நீ இப்ப ஆம்பளைங்க மூஞ்சியா பார்க்க கூடாது. ஆமா, உங்ககிட்ட பார்க்க கூடாதா? மூஞ்சியா பார்க்க கூடாது. அப்ப நீங்க 2 பேரும் யாரு? பொட்டிங்க. நீ என்ன போட்ட, அவன் என்ன போட்ட? அவன் சாதா பொட்டை, நான் மஞ்சா பொட்டை. அப்படியா? ஏம்மா, முக்காடு போடுமா, முக்காடு போடுமா. நேரா நடுவுல போய் போற. டே சாதா போட்ட, டே மஞ்சா போட்ட. சொல்லுமா? போயிட்டு வரேன். ஏம்மா, நேரா நடுவுல போய் போற. உள்ள இருக்கிற சட்டி பால்லாம் ஒண்டி போடும். ஏய், நான் கோயில் உள்ள தானே போறேன். ஒட்டி திரும்ப உட்காருப்போம். அவன் தான் எகிருவானே. அவங்க அண்ணன் வந்து ஐநா காப்பாத்துவோம். மாதிரி முடிக்க போற பல்ல. தங்கச்சிங்கடா. மனச தர விடாதீங்க, மனச தர விடாதே. ஐயா, மலையாளம் போன இடத்துல உன் தங்கச்சி ஓஹோ. நான் வாயில விட்டுறேன். ஐயா, மலையாளம் போன இடத்துல உன் தங்கச்சி நாய் வச்சுச்சுமா. அது இல்லைங்க, மலரான போன இடத்துல உன் தங்கச்சி அப்படியே வயசுக்கு வந்துச்சு. சொல்லுவாங்க ஐயா, உங்களுக்கு சந்தோஷமான செய்தியா? உங்க தங்கை மனோலத்தை பூப்பாட்டு விட்டாங்க. மல்லிப்பூவா கனகபுரமா? எவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்க. அது வந்து நாய் கட்டி நாய். அவன் ஜனராஜ் மாதிரி தங்கச்சி நாய் கொஞ்சிச்சு பாருங்க. ஆமாய்யா. எப்படியோ இந்த நாளைத்தான் நான் எதிர்பார்த்து அளவிடாத சந்தோஷம். பெண்களுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு முக்கியமான நாள், சந்தோஷமான செய்தி. இந்த செய்தி இவன் அழுது சொல்றான். இந்த நேரத்தில் எங்க அப்பா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. குட்டி பெண்ணாக இருந்து ஒரு குமரியாக மாறிவிட்டார். என் தங்கச்சி வயதுக்கு வந்து நேரம், நல்ல நேரமா கெட்ட நேரமா, சலங்கரம் கட்சி மஞ்சள் நீராட்டு விழா இரண்டையும் செய்ய வேண்டும் என்று ஆசை. அரண்மனை சீக்கிரமா நீ போய் அமைச்சர் சந்தோஷமான செய்தி. அப்படியா? என் தங்க ருதுவாயிட்டான். அப்படியா? ஆமா. அல்ல. சடங்குல கட்சி மஞ்சள் நீராட்டு விழா இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழ்மையானவன் பணக்காரன் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சமப்பள்ளி விருந்து கொடுக்க வேண்டும். விழாக்கள் அனைத்தும் உங்களுடைய தலைமையில் சிறப்பாக. நிச்சயமாக, நிச்சயமாக. ஐயோ தலைவா, எதுமா 6 மணிக்கு வந்து தெரிஞ்சுக்காருங்க. யாருன்னா ஒருவர் இறந்த செய்தி இது போல சிச்சிங் சொல்லுவாங்களா? ஏன்னா 6 மணிக்கு வந்து 5000 கடன் வாங்கினா பரமாத போகும்போது 5000 கொடுக்குற வட்டி பணத்தை கொடு, 5000 கொடுக்குற வட்டி காசு கொடு. கேட்க 6 மணிக்கு வந்து தெரிஞ்சுக்காருன்னா நமக்கு 5000 மிச்சம், வட்டி வாங்க மிச்சம். டேய், அதான் சுத்தி 5000 ரூபாய் வாங்குறதுக்கு ஐயர் சாகணும்னு நினைக்கிறிய? கம்பெனில 5 லட்சம். கோயிலா கோயிலா கோயிலா. ஐயா, அப்படிலாம் விட முடியாது ராஜா. டேய், வீட்டு பத்திரத்தை எழுதி வச்சுக்கிறான். ஆமா, உம்மாவையும் உன் தங்கச்சியும் தாட்டி வச்சுதான் கொடுத்துருக்கோம். சாட்சி வச்சு கொடுக்காதீங்க பாணி. ஏய், சனிண்ணா. சாட்சிடா. சாட்சி வச்சுன்னு கொடுத்துருக்கோன்னு சொல்றீங்க. ஏன்டா? ஐயா 6 மணிக்கு வந்து செஞ்சேன்னா நான் சொல்றேன். எப்படிடா? ஏய், எப்படி எப்படிடா? ஏய், எப்படி தெரியும்? பச்சு உடம்பு பொச்சு பொச்சு கட்டிடும். பச்சை உடம்பா? எது பச்சை உடம்பா? கருப்பு உடம்பா? கருப்பு உடம்பு. ஐயோ சாரி, கருப்பு உடம்பு. சொல்றா. சொல்றா. ஏய், உனக்கு எப்படி தெரியும்? எங்க வீட்டுல சித்தி இன்னைக்கு உண்டான சொல்ல யாருக்கு சொல்லாது. யாருமே சொல்ல மாட்டாங்கடா. இதா எங்க அப்பா போய் எங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆச்சா,
கல்யாணம் வந்து ஃபர்ஸ்ட் ரூம் உள்ள போனாங்க. அங்க எங்க அப்பா போய் எங்க அம்மாவுக்கு சண்டை வந்துச்சு. எங்க அப்பா மொச்சுக்கு பாண்டு சைடு கிளம்பிட்டாரு. ஏங்க போனாரு? அங்கதான் சாருக்கு வேலை கம்மியா இருக்கிற புஷ்டி காலை கழிச்சு நடக்கிறாங்க. சரி, எங்க அம்மாவுக்கு கோவம் வரதா எங்க அம்மா லேடிஸ் இல்ல, அம்மா மட்டும்தான் உலகத்துல லேடிஸ், மத்தவங்க அம்மா தான் ஜென்ஸ். இவங்கெல்லாம் பெண்கள் தெரியல. உங்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு லேடிஸ் என்னடா வித்தியாசம்? பெண்கள்லாம் புடவை கட்டுவாங்க, லேடிஸ்னா சுடிதார் மாட்டுவாங்க. எங்க அம்மா லேடிஸ், ஏய், இவங்கெல்லாம் பெண்கள். சரி, சொல்லு. எங்க அம்மா லேடிஸ். இது போல லேடிஸுக்கும் பெண்களுக்கும் விளக்கம் சொன்ன ஒரு ஆள் இது வரைக்கும் உலகத்திலே பார்த்திருக்கீங்க? எங்க அம்மா லேடிஸ் இல்ல, எங்க அம்மா கோவம் வரதா எங்க அம்மா மொச்சுக்கு மெட்ராஸ்க்கு ஒரு ஐயர் வீட்டுக்கு வேலைக்கு போனாங்க. ஐயர் வீட்டுக்கு வேலைக்கு போன பிறகு ஐயர் வீட்டுல நானு ஒரு வருஷம் கழிச்சு போங்க. ஒரு வருஷம் கழிச்சு போங்க. நல்லா யோசனை பண்ணி சொல்றா. சத்தியமா ஒரு வருஷம் கழிச்சு போங்க. நான் அப்பனா ஏய் ஹரி உங்க ஐயர் வச்சிருந்தாரா? ஏய், சத்தியமா உங்க அம்மா ஐயர் தானே வச்சிருந்தாரு. என் கூட்டுக்கால் ஏன் வேணும் கூட்டுக்காதம்னா இந்த வழி ஒரு காரி போயுதம்மா. இந்த தாய்க்கு வந்து ஒரு கிட்டாது என்ன ஆசிக்கு பார்த்துருக்கீங்களா? பாவீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? நீங்க இந்த வள்ளியூர் கிராம பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், சீதாபுரத்து அரியர்கான உங்க அம்மாவே 5 ரூபாய்க்கு ஏழை விடப்படும். எங்க அம்மா வந்து ஒரு துரோகம் யாழ்த்தி வந்துக்கிறாங்கம்மா. அதான் பாவீங்களா? காலையில நாடகம் முடிச்சுட்டு வெளியே போடலாம். அதோ போனா பாரு அவங்க அம்மா ஐயர் வச்சுக்கிறாங்கன்னு கேட்பாங்க. என்னால 5 ரூபா இல்ல, சொப்பு தான் இருக்குது. சொம்பு போடுறாங்க. எங்க அம்மா வீட்டு போய் சொம்பு போட போறாங்க. அட பாவீங்களா? அசிங்க பாத்தீங்களா? மதிய காய் நான் எங்கடா சொல்றேன்? நீதான் உங்க அம்மா போய் சொன்னேன். ஐயர் வீட்டு வேலைக்கு போனாங்க, ஒரு வீட்டுக்கு வச்சு போனாங்க. நீ தான் சொன்ன. ஐயர் வீட்டுக்கு அம்மா வேலைக்கு போனாங்களா? ஒரு வருஷம் கழிச்சு நீ போறியா? அப்பனா அதுக்கு அர்த்தம் நான் ஐயர் அம்மா வச்சிருந்தேன். அட போ அப்படியே. ஏய், சத்தியமா உங்க அம்மா ஐயர் வச்சிருந்தாரா? அம்மா ரிட்டர்ன் வச்சிரா. எங்க அம்மா ஒண்ணு இது வச்சிருந்தாரு, மோலே. அட பாவீங்களா? டேய் யாரா சொல்றீங்க அம்மாளே? நீ என்ன சொன்ன? எங்க அம்மால ஒண்ணே ஐயர் வச்சிரடா. ஹரி, எங்க அம்மால ஒண்ணே ஐயர் வச்சிரல. எங்க அம்மா தான் ஐயர் வச்சிருந்தாங்க. அடிப்பட்ட காதல் பண்ண காசு கிட்ட 10 ரூபாய்க்கு அவங்க அம்மாவை கூப்பிடுறேன். எங்க அம்மாவை கூப்பிடுற நீ பார்த்தா நீ தோட பெரியமா சொல்றேன், எங்க அம்மா தான் ஐயர் வச்சு. அந்த ஐயர் போனா என்னங்க? நான் இன்னொரு ஐயர் கேட்டு வந்தேன் நானு. நரசிம்மய்யர். ஏய், நரசிம்மய்யா. நரசிம்மய்யர் தான். இந்தியா நாள் இந்திய பொண்ணு. இந்த நாள் விட்டா வேற நாள் சரியில்லையா? அதனால கொஞ்சம் நீங்க வச்சு சொல்லிடுறேன். இடம் எங்க பாத்துக்கிற மேடம் மாத்தியா? மறந்துல எனக்கு தெரியும். எனக்கு ஒரு மண்டபம் தெரியா? எனக்கு ஒரு மண்டபம் தெரியும். என்ன பண்ணுவா? காரி மண்டபம். சாப்பாடு காரி மண்டபம் அங்க வச்சு நான் பப்சிடுவேன். சாப்பாடு ஏறிக்கிற மாதிரி வச்சிடலாம். ஏய், எதுக்கா? அப்பதான் சாம்பார் ரசம் இலையில ஊதுனா அப்படியே சர்வல இறங்கி நிற்கும். காரில சரி, போடா. அறிவுக்கும் திறமைக்கும். நான் இப்ப இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஆமா. செத்துட்டாரு ஜேபி சாப்பிட்டு. ஏபிக்கேடா, இங்கில வந்து ஏபிக்கேடா.
ஏபிஜே அப்துல் கலாம் அவருக்கு செக்ரட்டரியா இருக்க வேண்டிய ஆளு நான். நீ எப்படி செக்ரட்டரியா இருந்தேன்னா அவரு அதனால தான் முன்னாடியே போயிட்டாரு. நான் மட்டும் அவருக்கு செக்ரட்டரியா இருந்தா ஒரு ராக்கெட் 2 நிமிஷம் கொட்டா அவளை விட்டு டமால் அடிச்சு வச்சு போவோம். ஐயா அமைச்சர் கேட்கிற இன்றைய நன்னாளிலே பொன்னா இந்த நாளை விட்டா வேற நாள் கிடையாது. ஆகையால மஞ்சள் நீராட்டு விழா சடங்கு நிகழ்ச்சி ரெண்டும் ஒரே நாள் நடக்கும். ஒரே நாளா? நான் சொன்னது போல் உரைத்தது போல் அனைத்து ஏற்பாடும் உங்களுடைய தமது சிறப்பாக. நீ என்ன உங்க வேலைக்காரா? ஏண்டா, உனக்கு நான் அடிமையா இல்ல வேலைக்காரன் நாயா? அனைத்தும் என்னோட தலைமையில நடக்கணும். என் தலைமையில நான் அவ்வளவு இருந்தா அவன் அப்பா என்ன சொல்றானாக்கா பிள்ளைக்கு மணிமூணு சுட்டுவே ஊன் தலைமையில நான் தான் பாத்துக்கணுமா? இவன் மணிமூணு சுட்டின உடனே அவன் தங்கச்சி வயசுக்கு வந்தா நமக்குன்னா வரலன்னா எனக்கு தான் அதுவும் ஊன் தலைமையிலையா? ஐயா ஐயா இருந்தாலும் இதுதான் சரியான நேரம். என்ன சொல்றீங்க? காலங்கள் வர்றதை காத்திருந்து சொன்னல்லவா? ஆமா. இதுதான் சரியான நேரம். காலங்கள் என்ன சொல்றீங்க? கூடி வந்து விட்டது. என்ன சொல்றீங்க? ஏய், இந்த சத்தியம் நாட்டை நான் ஆள வேண்டும் என்றா இதுதான் சரியான நேரம். என்ன சொல்றீங்க? ஆனால் இந்த சத்தியவர நாட்டை என்னால் மட்டும் ஆள முடியாது. நானா கூட இருக்கேன்னா? ஏண்டா, ஆ நீ கிடையாது. ஆ உன்னை போல 1000 ஆம்பளைங்க யார் வந்தாலும் சரி, நம்மள மாதிரி 1000 ஆம்பளை வந்தாலும் முடியாது. வந்தாலும் ஆ. இந்த சத்தியவர நாட்டை சரிப்படுத்த முடியாது. ஆ. ஆனால் ஆ. ஒரு பெண் நினைத்தால் ஆ. அனைத்துமே செய்து முடிக்கலாம். ஓஹோ எத்தனை ஆடவன் வந்தாலும் முடியாது. முடியாது. ஒரு பெண்ணு வந்தால் அனைத்து வேலை செய்து எதையும் முடிக்கலாம். சாதிக்க முடியும். எப்படி தெரியுமா? யாரையா? என்னுடைய காதலி அந்த ரக காதலி என்னோட செல்ல பட்ட வயிற தாங்க வயிறுடியும் இவரைக்கும் கூடுவாங்க எவருக்குமே தெரியாது. ஆ அதுக்குதான் அவன் அந்த ரகமா வச்சிருந்தேன். ஓ என்னுடைய அதனால காதலி அந்த ரக காதலி கற்சலையை அழுத்து கச்சிதமாக முடித்து இந்த நாட்டுக்கு நான் மன்னனாக்குவேன். இப்போ யாரு தந்தீங்கன்னா ஓடி வா.